நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கல்யாண தேதி முகூர்த்தம் குறிக்கிறதுக்காக பொண்ணு வீட்டுக்காரங்கிற முறையில மகேஷ் கிட்டே அவங்க அம்மா கிட்டே சொல்லியாச்சு. குடும்பத்துக்கு பெரியவரு அருணுக்கு தாத்தாங்கிற முறையில மனசு இருந்தா பையனையும் பொண்ணையும் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. இத சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். அம்மா, அவர் மனசு மாதிரி கல்யாணத்துக்கு வந்தாருன்னா அவரை கூட்டிட்டு வா. இல்ல நீ மட்டும் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ. ஏன் சார், ஷாலினி கல்யாண விஷயமா பேசணும்னு சொல்லி என்ன உடனே வர சொன்னீங்க. நான் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. நீங்கள் நடனா எதுவுமே பேசாமல் இப்படியே. சொல்கிறேன் மகேஷ், சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்ற போகிற கதையை நீ கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும்ப்பா. என்ன விஷயம் சொல்லுங்க. 18 வயசுல ஒரு அழகான பொண்ணு, ரொம்ப முற்போக்கு சிந்தனையெல்லாம் உள்ளவ, பாட்டு நடனம் எல்லாம் கற்றுக்கிட்டவோ, பல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு பரிசும் வாங்கினவ. அது மட்டும் இல்லை, படிப்புலேயே அவள் ரொம்ப பிரில்லியன்ட். அவள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அவளை விட சீனியரான ஒரு பையன் அவளை காதலிக்க தொடங்கினான். அந்த இளைஞன் ஒரு எழுத்தாளர். அவன் பேரு மணிபாரதி. மணிபாரதியா? மணிபாரதினா இந்த தலையாட்டம் எழுதினார் அவரா? அவனே தான்ப்பா. அன்னைக்கு அவன் வேகமா வளர்ந்து வந்த காலத்துல அவனுக்கு நிறைய ரசிகைகள் இருந்தாங்க. அதுவும் அவனுடைய எழுத்துக்களை காதலிக்கிற அபரிதமான ரசிகைகள், ஏராளமான பெண்கள். அந்த கூட்டத்துல நான் சொல்ற பொண்ணு ஒருத்தி. 2 பேருமே அபரிதமான திறமைசாலிகள் இல்லையா? அதனால ஒருத்தர் அட்மையர் பண்ண ஆரம்பிச்சாங்க. கடைசியில அது காதல்ல போய் முடிஞ்சது. எழுத்துக்கள்ல காட்டின உண்மையை அந்த எழுத்தாளன் வாழ்க்கையிலையும் காட்டுவான்னு அந்த பொண்ணு நம்பினா. அந்த திறமையான எழுத்தாளன் காட்டின வெறித்தனமான காதலுக்கு முன்னாடி அந்த பொண்ணு திகைச்சு போய் நின்னா. கடைசியில தன்னையே இழந்தான். திடீர்னு ஒரு நாளைக்கு அந்த எழுத்தாளன் அவ வாழ்க்கையிலேருந்து காணாம போயிட்டான். அப்பதான் தெரிஞ்சது அவனோட உயிர் அவளுக்குள்ள வளர்ந்துகிட்டு இருக்குன்னு. அவன் வருவான்னு பல நாட்களாவே அவ காத்துக்கிட்டு இருந்தா. அவன் வரவே இல்லை. அதுக்கு பதிலா வேற ஒரு உயிர் வளர்ந்துச்சு. அவங்க 2 பேர் காதலுக்கு பிறந்த அந்த குழந்தை தவறான வழியில பிறந்த அந்த குழந்தையால தன்னோட பொண்ணோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்ச அந்த பொண்ணோட அப்பா அந்த குழந்தைய பிரசவ மயக்கத்தில் இருந்த பொண்ணுக்கும் தெரியாம, ஊருக்கும் தெரியாம, முன்ன பின்ன தெரியாத, அறிமுகம் இல்லாத ஒரு ஆள்கிட்ட எடுத்து கொடுத்துட்டார். சரி சார், ஆனா இப்போ எதுக்காக என்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? சொல்றேன்ப்பா. அந்த மணிபாரதி எவ்வளவு மோசமானவன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் சொன்னேன். நான் இவ்வளவு நேரம் சொன்ன கதையில இருந்த பொண்ணை
உனக்கு ரொம்ப நல்லா தெரியும்பா. இந்த பொண்ணோட பேரு ஜெயந்தி. ஆமாம்பா, இந்த கர்னல் சுவாமிநாதனோட ஒரே பொண்ணு ஜெயந்தி. அன்னைக்கு பொண்ணு மேல இருந்த பாசத்தாலையும் வரட்டு கௌரவத்தாலையும் அந்த பச்சை மண்ணை தூக்கி கொடுத்துட்டேன்ப்பா. அந்த குழந்தை யார் தெரியுமா? நீ உன் தங்கையா நினைச்சு பாசத்தை கொட்டிட்டு இருக்கியே, அந்த ஷாலினி தான்ப்பா. உங்கள் விஜய். மகேஷ், அன்னைக்கு கை குழந்தைய அந்த ஷாலினி எடுத்துட்டு போனது மெய்யப்பன். மகேஷ், குடும்ப கௌரவத்தை பெருசா நினைச்சு அந்த பச்சளம் குழந்தையை தூக்கி அவங்கிட்ட கொடுத்த படுபாவி நான் தான்ப்பா. கொடுமைக்காரன்பா, கொடுமைக்காரன். மகேஷ், ஷாலினி அருணும் ஒரே வயத்துல பிறந்த குழந்தைகள்ப்பா. இப்போ சொல்லுப்பா, அவங்க கல்யாணத்துக்கு நான் எப்படிப்பா சம்மதிக்க முடியும்? நான் எப்படி சம்மதிக்க முடியும்? மகேஷ், எனக்கு முன்னாடி நிற்கிற கடவுள் நீ தான்ப்பா. எப்படியாவது நீ முயற்சி பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தணும்ப்பா. இந்த கல்யாணத்தை நடத்தணும். மகேஷ், இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த ரகசியங்கள்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனா இது வேற யாருக்கும் தெரியாதுப்பா. நீ தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சொல்லிடாத. மகேஷ், ஜெயந்தி பாவம்பா, ரொம்ப நல்லவ. அவ வாழ்க்கையில சந்திச்ச பிரச்சனைகளால தான் அவ கொஞ்சம் மாறிட்டாப்பா. கவலைப்படாதீங்க சார், என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது.
வீட்டுக்குள்ள வந்து சமையல் பண்ற பொறுமை யாருக்கு இருக்கு? எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் தான். அதுக்கு நீ ஒரு விதிவிலக்கு. மத்தவங்களோட இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி உன் குணத்தை மாத்திக்கிற பொண்ணு நீ. உன்னை எப்படி நான் இன்னொருத்தருக்கு விட்டு கொடுப்பேன்? ஒரு முறை உன்னை எனக்கு சொந்தமாக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்ப நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றதை விட தூக்கி போட்டுட்டேன். அதுக்கு பிராயச்சித்தமா உன்னை என் மருமகளை ஆக்கிக்க நான் ஆசைப்படுறேன். ஏம்மா, எல்லாரோட வேதனையும் போக்குறதுக்கு பிராயச்சித்தமா இருக்கிற பொண்ணு நீ அருணோட விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி இருக்க? அம்மா, எனக்கு அந்த எண்ணத்தோட அருணை பார்க்க முடியல. நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது என்னோட சொந்த அம்மா மாதிரி தான் எனக்கு தோணுது. இத பாருமா, உனக்கும் அருணுக்கும் ரத்த சம்பந்தம் இல்ல, நீங்க சொந்தக்காரங்களும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க 2 பேரும் சேர்றதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னா தாத்தா எதுக்கு இந்த உறவை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு? அதுக்கு காரணம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அம்மா, தாத்தாவை வேதனைப்பட வச்சுட்டு எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நீங்க அருணுக்கு வேற ஒரு பொண்ணா பார்த்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க. இத பாருமா, என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க. நீ எனக்கு மருமகளா வரணும்னு நான் கனவு கண்டுட்டு இருக்கேன். என்னை ஏமாத்திடாது. பசங்களுக்கு பொண்ணு பார்க்கும்போது மருமக பணம் கொண்டு வராளா நகை கொண்டு வராளான்னு பார்க்க கூடாது. அவ எல்லார் கூடயும் பாசமா இருக்காளான்னு தான் பார்க்கணும். என் காலத்துக்கு அப்புறம் அம்மா, பாருமா, அந்த குறையை தீர்க்கறதுக்கு உன்னால மட்டும்தான் முடியும். காலம் பூரா நீ என் கூடயே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உன்னை இன்னொரு வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. இத பாரு, என்னோட ஹெல்த் கண்டிஷன்ல எனக்கு பிபி ஜாஸ்தி ஆகக்கூடாது. நீ மட்டும் என் கூட இல்லைன்னா கண்ணத்துற இந்த கண்ணை காமி. கண்ணத்துற நல்லா இன்னும் கொஞ்சம் சரியாயிடுச்சா? இப்போ ஓகே? கண்ணத்துற வா. அதுக்குள்ள இவ்வளவு பயந்துட்டியே. சரி, முகத்தை கழுவு போ. போய் ஃப்ரெஷ் ஆயிடு. மகேஷ், எப்போ வந்தீங்க? வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்போ வந்தீங்க? வாங்க. நீங்க ஷாலினி கடலேருந்து தூசி எடுக்கும்போதே நான் வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இப்படி ஒரு காட்சியை நான் பார்த்ததே இல்லை. எங்க எல்லாரோட மனசுல இருக்கிற தூசியை எடுக்கிறதுக்கு தான் ஷாலினி வந்திருக்கான்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உங்க அம்மா மாதிரி நானும் அவளுக்கு ஒரு அம்மா தான். உள்ள வாங்க மாப்பிள்ளை.
கல்யாண ஏற்பாடெல்லாம் தடபுடலாம் நடந்துகிட்டு இருக்கு. நகை புடவை எல்லாம் வாங்கிட்டோம். நாளைக்கே சம்பந்தி அம்மாவை பார்த்து சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த இந்த கல்யாண ஏற்பாடுலாம் கொஞ்சம் நிறுத்தி வைங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க மாப்பிள்ள? அது ஆமா, அவசரப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டாம். கொஞ்சம் தள்ளி போட்டுடலாம். நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது. அதுக்காக இல்ல, இந்த கல்யாணங்கிறது பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோடையும் சம்மதத்தோடையும் நடக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? நான் கர்னல் வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். மாப்பிள்ள, அப்பாவோட விஷயம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே. அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். அவர் கல்யாணத்துக்கு நிச்சயமா வந்துருவாரு. நான் ஷாலினி கிட்ட கொஞ்சம் பேசணும். கூப்பிடுறேன்.